ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரைப்படத்தோட கிளைமேக்ஸில் அப்துல் ரஃபீக்கும் கலையரசியும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படின்றத சொல்லவே இல்லை. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி காமிக்கவே இல்லை. அது ஏன் தெரியுமா? ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க. சிறை அப்படின்றது உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான். இந்த படத்தோட ரைட்டர் தமிழ் அவர்கள் போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட லைஃப்பில் நடந்த உண்மையான சம்பவத்தை தான் அடிப்படையாக வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்தில் 60% காட்சிகள் ரியல் லைஃப்பில் நடந்த காட்சிகளை அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் ஹீரோ நடித்த விக்ரம் பிரபு அவங்களோட கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா கதிரவன் அப்படின்னு வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த நேம் பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவங்களுடைய சன் நேம் தான். அதே மாதிரி படத்துல அந்த அக்யூஸ்ட ஒரு முஸ்லீம் பையனா காமிச்சிருப்பாங்க, அப்துல் ரஃபீக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியல் ஸ்டோரியில அந்த பையன் ஒரு ஹிந்து. ஒரு வீட்டுல கூலி வேலை பார்க்க போயிட்டு அந்த வீட்டுக்காரங்களுடைய பொண்ணையே இவர் லவ் பண்ண போய் அவங்களுக்குள்ள சாதிய ரீதியா ஏற்பட்ட பிரச்சனை தான் இவர் ஜெயில இருக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு உண்மையான ஸ்டோரியில. சரி, ஓகே, படத்துல அவங்க சேர்ந்து வாழ்ற மாதிரி சீன் காமிக்கவே இல்லை. பட் ஆனா சேர்ந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு கிளைமேக்ஸா முடிச்சிட்டாங்க. பட் ரியல் ஸ்டோரியில அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, படத்துல விக்ரம் பிரபு ஃபர்ஸ்ட் டைம் எஸ்கார்ட் கூட்டி போகும்போது அவரை பத்தின ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிட்டு ஜட்ஜு கிட்ட பர்மிஷன் வாங்கி இவரை பேச வச்சு ஜட்ஜும் இவரோட நெக்ஸ்ட் ஹியரிங்ல அவருக்கு விடுதலை வாங்கி தர்ற மாதிரி நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுப்பாரு. நெக்ஸ்ட் ஹியரிங் விக்ரம் பிரபுவால போக முடியாது, அதனால கூட இருக்க போலீஸ் ஆஃபீஸர் அனுப்பிச்சு விடுவாங்க எஸ்கார்டுக்கு. அதே மாதிரி அங்க போய் பார்த்தா அந்த பழைய ஜட்ஜ் இருக்காம புது ஜட்ஜ் இருப்பாரு. ஜட்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. பட் ரியல் ஸ்டோரியில ஜட்ஜ் எல்லாம் அதே ஜட்ஜா தான் இருந்திருக்காரு. பட் ரியல் லைஃப்ல போலீஸ் ஆஃபீஸரா இருந்த நம்ம டைரக்டர் தமிழ் அவர்கள் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு போயிருக்காரு. அப்படி போகும்போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி பார்த்து கூட அந்த பையனை ஹியரிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. பட் அவங்க ஃப்ரெண்ட் அதை மறந்துட்டாராம். ஸோ அதுக்கப்புறம் அந்த பையனை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவரும் தெரிஞ்சுக்கல, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கல. அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷனே மறந்துட்டாங்களாம். அந்த ஜோடி அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, அந்த லவ்வர் என்ன ஆனா, அந்த பொண்ணு என்ன ஆனிச்சு அப்படின்ற எந்த ஒரு கதையுமே அதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியாது. எந்த ஒரு ரீசனால தான் படத்தோட கிளைமேக்ஸ்ல அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி மட்டும் ஒரு ஹாப்பியான கிளைமேக்ஸை முடிச்சிருப்பாங்க. பட் அவங்க சேர்ந்து இருக்க மாதிரியான காட்சிகளை வச்சிருக்க மாட்டாங்க. உண்மையிலேயே 2025ல வந்த ஒரு சூப்பர் ஃபீல் குட்டான மூவி இந்த படம். படத்தை பார்த்து முடிச்சவங்க ஒரு ஹாப்பியான கிளைமேக்ஸ்ல 2 பேர் சேர்ந்து வாழ்றாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ல இருப்பீங்க. பட் டைரக்டர் ரியல் லைஃப்ல இந்த காதல் ஜோடிகள் சேரவே இல்லை, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, அதுக்கப்புறம் அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனே கிடைக்கல, என்னோட வேலை பழுனால நான் அவங்கள பத்தி கண்டுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு. அதை கேட்கும்போது தான் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ நீங்க திரைப்படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல அவங்க சேர்ந்தாங்களான்னு எனக்கே தெரியாது. ஏன்னா நானே அவங்கள விட்டுட்டு அந்த பையன விட்டுட்டு வந்ததோட நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். அத ஃபாலோ பண்ணியிருக்கணும். என்னால முடியல. என்னோட வேலைப்பளு மறந்துட்டேன்.